இப்ப நான் சொல்றத மரியாதையா கவனமா கேட்டுக்கோ. சொல்லு. இல்ல உன்னை தேவர், நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. ஓகே? ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன், பேசு. ஹலோ ஹலோ. ஸ்ரீகாந்துக்கு ஃபோன் போட்டா பிரேம் பேசுறான். ஹலோ ஹலோ. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் தான் ஃபோன்ல பேச போறேன்னு உங்க அப்பா நினைச்சிருப்பாரு. உன் வாய்ஸை கேட்டதும் கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாரு. ரிலாக்ஸ் ஆகணும்ல, அப்புறம் தான் பேசுவாரு. ஓகே? டேய், நான் சொன்னதெல்லாம் உனக்கு கரெக்டா புரிஞ்சதில்ல? புரிஞ்சிச்சு மேடம், புரிஞ்சிச்சு. விடக்கூடாதுடா. இன்னும் ஒரு நாள் கூட என் தம்பி ஜெயில இருக்க கூடாது. நல்ல வக்கீலா பார்த்து என் தம்பியை ஜாமீன்ல எடுக்கணும். இந்தா, உன் அக்கா பாண்டி அம்மா கிட்ட பேசு. யாடா போன்ல? அக்கா, அது வந்து ஏதோ புது நம்பர் இருக்கா? கொண்டா பாப்போம். ஹலோ, யாரு? அக்கா, நான் பிரம்மா பேசுறேன்க்கா. தம்பி, எப்படிடா இருக்க? பிரேம், அப்பா, நீ எப்படா ஸ்ரீகாந்த் போன்ல இருந்து பேசுற? சாரோட தான்ப்பா இருக்கேன். அவன் கூட வா. என்னடா சொல்ற? ஆமாப்பா. ஆமா, நீ ஜெயில தானே இருக்க? ஆமாப்பா. ஜெயிலுக்குள்ள ஸ்ரீகாந்த் எப்படி? அதுவும் உன் கூட ஒரே குழப்பமா இருக்க. நான் தெளிவா தான் இருக்கேன். நீங்க ஏன்ப்பா குழம்புறீங்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படிக்கா இருக்க? எனக்கு என்னடா குறைச்சல்? என்ன, நீ ஜெயில இருக்கிறதா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதடா தம்பி, உன்னை எப்படியும் நான் ஜாமீன்ல எடுத்துருவேன். அக்கா, நீங்க என்ன ஜாமீன்ல எடுக்க வேணாக்கா. நான் குழப்பலடா, நீ தான் குழப்புற. ஆமா, ஸ்ரீகாந்த் எதுக்கு ஜெயிலுக்கு வந்தான்? அப்பா, அதெல்லாம் போன்ல பேச முடியுமா? ஸ்ரீகாந்த் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறான்? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுப்பா. டேய், என்னடா சொல்ற? அப்பா, நான் இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கேன். எப்படிப்பா நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் ஓப்பனா பதில் சொல்ல முடியும்? நீ பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. நான் ஸ்ரீகாந்துக்கு ஃபோன் பண்ண, நீ எதுக்குடா பேசுற? உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன், ஸ்ரீகாந்த் சார் போன் கொடுத்தாரு. அப்படியா? நீ சொல்றத பார்த்தா ஸ்ரீகாந்த் உனக்கு சப்போர்ட் பண்ணுவான் போல தெரியுதே. என்னடா தம்பி இப்படி சொல்ற? ஆமாக்கா, நானே வெளியில வந்துருவேன். நீயா எப்படா வெளியில வர முடியும்? அது அப்படிதான்க்கா. நான் சொல்லிட்டேன்ல, என்ன ஜாமீன் எடுக்க தேவையில்லைன்னு. சரிடா, நீ ஜெயில இருந்து வெளியில வரணும். அதுதான் எனக்கு வேணும். நீ எப்படி வெளியில வந்தா என்ன? ஆமா, நீ ஜெயிலுக்குள்ள தானே இருக்க, உனக்கு எதிரா செல்லு? அது டெப்டி கமிஷனர் அருந்ததியோட போனுக்கா. அருந்ததியோட செல்லா? என்னடா சொல்ற? அவ எப்படி உனக்கு அவளோட செல்ல கொடுத்தா? ஆமாப்பா. ஓஹோ, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மகன்கிட்ட அப்பா பேசட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஸ்ரீகாந்த் உங்ககிட்ட போன் கொடுத்தான்னு நினைக்கிறேன். ஆமாப்பா. சரிடா, கவலைப்படாத. உன்னை ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்பா, என்ன ஜாமீன்ல எடுக்க ட்ரை பண்ண வேணாம்ப்பா. ஏன் அப்படி சொல்ற? நானே வெளியே வந்துருவேன்ப்பா. எப்படிடா வருவ? எப்படியோ நானே வெளியே வந்துருவேன். நீங்க ஜாமீனுக்கு ட்ரை பண்ணாதீங்க. சரி, நான் ட்ரை பண்ணலடா. அக்கா, காரணம் கேட்டுட்டு இருக்காத, நான் போனை வச்சிடறேன். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த அருந்ததி தான் என் தம்பி அரெஸ்ட் பண்ணா. ஆனா அவன் அருந்ததியோட செல்லுல இருந்து பேசுறேன்னு சொல்றான்.
ஒரே குழப்பமா இருக்கே. சரிப்பா, வச்சிடுறேன். ஏய், உங்க அப்பா என்ன உன்னை ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துடுறாருல? ஏய், உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவோமா? ஏய், போயிட்டு திரும்ப வருவேன். உண்மையை சொல்லணும். சொல்லல மவனை உன்னை அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். ஞாபகத்தில் வச்சுக்க. என்ன தம்பி, என்ன வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ஏதோ யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லைண்ணே, என் மாமா பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவோ நல்லதனமாக சொல்லி பார்த்தாச்சு, அந்த ஆள் திருந்துறப்படா காணும். பாவம் அந்த ஆள் பண்ணுற தப்புக்கெல்லாம் எங்கள் அக்காவை பிடிச்சி சத்தம் போட வேண்டியதாக இருக்கு. எங்கள் 2 பேரும் கடையில் மாட்டிக்கிட்டு பாவம் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. என்ன பண்ண முடியும்? அவர் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, விதி ஏன்னு விட்டுற வேண்டியதுதான். இவ்வளவு நல்ல பேக்ரவுண்ட் இருந்தும் அவர் ஏன் தேவையில்லாத பிளான் எல்லாம் பண்றாருங்கிறது தான் புரிய மாட்டேங்குது. எனக்கே அதை நினச்சது ரொம்ப வருத்தமாக இருக்கு. சார், எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். என்னம்மா, என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்? சார், பிரேம் பிரம்மான 2 யங்ஸ்டர்ஸை டிசி ஆஃபீஸில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம் சார். ஆனால் இப்போ வரைக்கும் அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்கன்ற தகவல் மட்டும் தெரியல. அதில் பிரேம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதில் இன்னொரு பேர் சொன்னீங்களே, பிரம்மா, அது யாருன்னு தான் தெரியல. கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ், அதான் போலீஸ் உங்களை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அருந்து எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது. இப்போ நான் பயப்படுறதெல்லாம் அதை பற்றி தான். அந்த பிரேம் யார் தம்பி? பிரேம் நம்ம ஆலவந்தனோட பையன். ஆலவந்தன் தெரியல, இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் கொடிக்கட்டி பறக்கிறாரு, அவரோட பையன்தான். ஓ, அவரா? தெரியும் தம்பி. அந்த பையனுக்கும் நம்ம அருந்ததியோட தங்கச்சி அகல்யாக்கும் கல்யாணம் நிச்சயமாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ அருந்ததியே அந்த பையனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் தம்பி, அருந்ததிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? அது தெரியலண்ணே, ஆனால் நிச்சயமா இந்த விஷயத்தில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. சார், எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி டிசி அருந்ததி அவங்கள டார்க் ரூம்ல வச்சு விசாரிக்கிறதா சொன்னாங்க. டார்க் ரூம்ல வச்சு விசாரிக்கிறதுனா எதுவும் முக்கியமான விஷயம் இல்லாமையா இருக்கும்? முக்கியமான விஷயம் தான். நான் கேள்விப்பட்ட வகையில் உமன்ஸ் டிராஃபிக் கேஸில் தான் பிரேம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஆளை வந்த மாதிரி பெரிய பணக்கார வீட்டு பசங்களும் ஏன் தான் அந்த தப்பு செய்கிறாங்கன்னே தெரியல. தம்பி, இந்த உமன்ஸ் டிராஃபிக்ங்கிறது? உமன்ஸ் டிராஃபிக்னா அதானே, இந்த பணத்துக்காக பொண்ணுங்கள்லாம் கடத்திட்டு போய் அவங்கள மிஸ்யூஸ் பண்ணி பெல்நெட்டில் விற்கிறாங்க இல்லையா, அந்த கும்பலுக்கு பேர் தான் உமன்ஸ் டிராஃபிக். என்ன கொடூரமா இருக்கு தம்பி. என்ன பண்ணுறது, எப்படியாவது பணம் சம்பாதிச்சா போதும்னு நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம் தானே. ஆனால் ஆழம் அந்த மாதிரி பணக்கார வீட்டு பசங்களும் இதில் ஏன் ஈடுபடுறாங்கன்னா ரொம்ப சந்தேகமாக இருக்கு. ஒருவேளை அகல்யாவோட கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அருந்ததி அவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோ? நோவே, எனக்கு அருந்ததியை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க என்றைக்கும் இவ்வளோ சீப்பாக திங்க் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு அருந்ததியை பற்றி நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் அகல்யாவோட லவ் மேட்டர் அருந்ததிக்கு தெரிஞ்ச உடனே வழக்கம் போல் அவங்களும் அகேன்ஸ்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அகல்யா அந்த லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அகல்யாவோட அப்பா கிட்ட அவங்களே பேசி இந்த கல்யாணத்துக்கு சம்மதமும் வாங்கியிருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, நிச்சயம் நடக்காது இந்த நேரத்தில் போய் பிரேமை அவங்களே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காதல் கல்யாணமா? அதுதான் அருந்ததிக்கு ஆகாத விஷயமாச்சே. அதனால தான் அந்த பையன் மேலே பொய் கேஸ் போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருந்ததிக்கு காதல் கல்யாணத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னு யாருன்னு சொன்னது? எங்கள் காதல் வேணால் கல்யாணத்தில் முடியாமல் போயிருக்கலாம். அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்குது, அருந்ததிக்கும் இருக்குது. ஆனால் அதுக்காக அருந்ததிக்கு காதல் மேலே மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது.
அப்ப ஏன் சார் அந்த பையனை இந்த டைம்ல போய் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அதை நாம தான் கண்டுபிடிக்கணும். இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு கேட்டால் அகல்யா அருந்ததியை புரிஞ்சிக்கல. இதை வேணும்னு அருந்ததி பிரேம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறதா அகல்யா தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. அகல்யாவை பாத்தீங்களா தம்பி? அகல்யா இப்போ நம்ம வீட்டில் தானே இருக்க. அவங்க அக்கா கிட்ட கோச்சிக்கிட்டு இப்போ நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்கா. தம்பி, இதை மனசுல வச்சுக்கிட்டு திரும்பவும் அருந்ததி உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க போறாங்க. கொடுக்கலாம், பார்த்துக்கலாம். லவன்யா, யூ டூ ஒன் திங். டிசி ஆஃபீஸை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்க. அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே எனக்கு அப்டேட் பண்ணுங்க. சரி? ஓகே சார். யூ கேர். தம்பி, திரும்பவும் நீங்கள் ஏதோ பேங்க்ல ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களா? மறந்துட்டேன் தம்பி. நான் போய் பார்த்துட்டு போயிட்டு இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அருந்ததி மேலே எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தோணலை. ஆனால் அதே சமயத்தில் இங்கே ஒரு பெரிய தப்பு நடக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம பாணியில எச்சரிக்கலான்னு ஸ்ரீகாந்துக்கு போனை போட்டா என் பையன் போன்ல பேசுறாயா? அது எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏப்பா, இது ஒரு சாதாரண போன் மேட்ரு. இதுக்கு போய் ஏப்பா இவ்வளவு ஆழமா யோசிக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, பிரேம் ஜெயில இருக்கான். ஆனா ஸ்ரீகாந்துக்கு ஜெயிலுக்குள்ள போக வேண்டிய வேலையே இல்லையே. சார், அந்த லாஜிக்ல நமக்கு எதுக்கு சார்? பிரேம் தம்பி போன்ல என்ன பேசினார் அதை மட்டும் சொல்லுங்க. அதை வச்சு தம்பிக்கு ஜெயில ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? என்ன அங்கிள், பிரேம் என்ன கல்யாண விருந்துக்கு அனுப்பியிருக்கீங்க? தலவாழை இலை போட்டு விருந்து வைக்க போயிருக்கிறது ஜெயிலுக்கு. ஜெயில என்ன சாப்பாடு கொடுப்பாங்களோ அதை தானே பிரேமுக்கும் கொடுப்பாங்க. இல்லம்மா அச்சையா, நமக்கு தேவையான ஜெயிலரை பார்த்து பிரேமுக்கு ஜெயில இருக்கும்போது என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ண சொல்லிருக்கேன். இப்ப பிரேம் தம்பி பேசுறதை வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? யோ, நல்லதையா பிரேம் போன்ல பேசுறான். ஸ்ரீகாந்த சாருன்னு மரியாதை கொடுத்து வேற பேசுறான். அதே எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா, ஒருவேளை பிரேம் அண்ணனை அருந்ததி மிரட்டி வச்சிருப்பாளோ? இல்லம்மா, அவன் பயந்த மாதிரி பேசல, நல்லா ரிலாக்ஸா தான் பேசுறான். சார், அருந்ததி உங்களுக்கு பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படித்தாயா நானும் நினைக்கிறேன். ஜாமீனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வந்துடுவேன்னு சொன்ன. அதுக்கு நீங்க ஜாமீனுக்கெல்லாம் ட்ரை பண்ண வேணா, நானே வெளியே வந்துடுவேன்னு சொல்றான். அப்பா, அருந்ததி ஜாமீனுக்கு ட்ரை பண்ணுவாங்களோ? சார், பிரேம் தம்பியே வெளியில வரேன்னு சொல்றப்ப நமக்கு எதுக்கு கவலை? ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லியா? அருந்ததி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுவாங்க சார். நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். யோ, கொஞ்சம் கவனம் இல்லாம போனதால தான் இன்னைக்கு என் பையன் ஜெயிலுக்கு போயிருக்கான். நான் கவனம் இல்லாம இருப்பேனா? இனிமே என் விஷயத்துல அந்த ஸ்ரீகாந்த் தாயா கவனமா இருக்கணும். ஹலோ, ஆள வந்தார் சாரா? ஆமா, நீங்க யாரு? சார், கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். உங்க மகனை அரெஸ்ட் பண்ண விஷயத்துல அருந்ததிக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்டா உங்க மகனை அரெஸ்ட் பண்ணணும்னு அருந்ததி மேடம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மகன் பிரேம் மேல கேஸே இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். வச்சிடுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. யோ பூமிநாதா சார், பிரேம அரெஸ்ட் பண்ணும்போது என் பவர் அருந்ததிக்கு தெரியல. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் பவர் என்னன்னு அருந்ததிக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சார் சொல்றீங்க? போன்ல யாருப்பா? நமக்கு வேண்டியவங்க தாமா. கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. என்னப்பா சொன்னாங்க? பிரேம அரெஸ்ட் பண்ணதுக்கு அருந்ததி ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அந்த அளவுக்கு பெரிய ஆபீசருங்க டோஸ் விட்டுருக்காங்களாம். அப்பா, பிரேம் வெளியே வந்தா மட்டும் அருந்ததியை மன்னிக்க முடியாது. பிரேம அரெஸ்ட் பண்ணதுக்கு அவ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அருந்ததியோட போலீஸ் சாப்டர் என்னாலதான் முடிய போகுதுன்னு நான் அவளுக்கு காட்டுறேன். அப்பதான் இந்த ஆள வந்தானுக்கு நிம்மதி. இனிமேல் என்னால் நடக்க முடியாதுமா. முடியல சரசு, எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. இனிமேல் என்னால் நடக்க முடியாதுமா. அக்கா, அந்த அதிசய அபூர்வ சாமியார் இந்த காட்டுக்குள்ள இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லிதான் இந்த காட்டுக்குள்ள ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன்டி. அக்கா, நீங்க நினைச்சது நடக்கணுமா வேணாமா? அதுக்கு தானடி என் கால் வலியை கூட பொறுத்துக்கிட்டு நான் நடந்து வந்துகிட்டு இருக்கேன். இந்த கீதாஞ்சலியும் மகாவியும் என் கூட பிறந்த தங்கச்சா நினைச்சு தானே எப்படிலாம் வளர்த்து ஆளாக்குனேன். அந்த கீதாஞ்சலியை எவ்வளவு பெரிய நடிகையாக்கி பேரும் புகழும் வாங்கி கொடுத்தேன். இந்த மகாவை
ஒரு பெரிய நடிகை ஆக்கணும்னு தானே கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா இந்த 2 துரோகிகளும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாளுங்க. அவங்கள விடக்கூடாது. வாடி. நடிகை கீதாஞ்சலிக்கு இவன் அக்காவா? கோட்டையா, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. அப்படியே பின்னாடியே போய் என்ன பேசுறாலும் கேட்போம். ஐயோ 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 வயிறா எரியுது. ஏண்டி உனக்கே தெரியும்ல அந்த கீதாஞ்சலியும் அந்த மகாவையும் நான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஆனா அந்த கீதாஞ்சலி அந்த டைரக்டர் ஞானகுமாரோட ஓடி போயிட்டா. இந்த மகா என்னன்னா அந்த டைரக்டர் கார்த்திகேயனோட ஓடி போயிட்டா. அவங்கள விடவே கூடாதுடி. அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்களெல்லாம் விடக்கூடாதுடி. விடவே கூடாது. அவங்க என்ன பண்றேன் பாரு. ஓஹோ, கதை இப்படி போதா? நல்லா இருக்க. அப்படியே கேட்டுக்கிட்டே போ. ஐயோ 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 அக்கா வலிக்குதுக்கா. உனக்கு வலிக்குதுல்ல, அப்ப எனக்கு எப்படி வலிக்கும்? ஏண்டி அவங்களுக்கு என்னடி குறை வச்சேன்? எப்படி வளர்த்த அவங்கள? ஏசிலேயே இருந்த உடம்பு எப்படி காட்டுல மேட்லயே அலைய விட்டாளுங்களே. அவங்கள இதுக்கெல்லாம் அந்த மொட்டையின குட்டையிடம் தான் காரணம். அவனுங்க தான் என் தங்கச்சிக்கு ஆசை வார்த்தையை காமிச்சு அப்படி மயக்கி வச்சிருக்கானுங்க. அவனுங்களை விட மாட்டேன்டி, விட மாட்டேன். யார் அந்த குட்டையனோ மொட்டையனோ? இந்த கோட்டையனோட பெரிய ஆளா இருப்பாங்களோ? ஆமா, பொதுவா பொம்பளைங்க தானே ஆம்பளைங்களை மயக்குவாங்க. இங்க என்ன ஆம்பளைங்க பொம்பளைங்களை மயக்கிருக்காங்க? ஏதோ முழுசா கேட்போம். அக்கா நீ கவலையே படாத. இந்த அதிசய அபூர்வ சாமியாரை நம்ம பார்த்துட்டோம். அவர் மாய மந்திரம் எல்லாம் பண்ணி ஓடி போன உங்க தங்கச்சிங்க 2 பேரும் உங்களையே தேடி திரும்பி வர மாதிரி அவர் பண்ணிருவாரு. வரலனா தானே இருக்கு உனக்கு. அக்கா அட யார் அவன்? எனக்கு தெரியாத அதிசய அபூர்வ சாமியாரு, அதுவும் இந்த காட்டுல? வர வர எனக்கு போட்டியா? போலீஸ் சாமியாருங்க ரொம்ப அதிகமாயிட்டானுங்க. பாத்துக்கிறேன். அக்கா வாக்கா, பார்த்துட்டே போனா இப்படி யாராவது கண்ணில் தென்பட்டாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம சாமியாரை பத்தி கேட்டா கண்டிப்பா சொல்லிடுவாங்கக்கா. மவளே, இதை தாண்டி நீ காலையில இருந்து சொல்லிட்டு வர. எவனாவது அகப்படலன்னு வச்சுக்கோ, உனக்கு இருக்கா? போலாமாக்கா? அட இருடி, போலாமா போலாமா போலாமான்னு இதான் காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே டயர்டா இருக்கு, கால்லாம் ரொம்ப வலிக்குது. என்ன வலி வலி. ஐயோ, பேசுங்க பேசுங்கம்மா. முழு கதை தெரிஞ்சாதானே நான் ஏதாவது டெவலப் பண்ண முடியும். ஆமா, இவங்க கதையை கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஏதோ கேட்டு வைப்போம். முற்றும் துறந்த சாமியாரா? இல்லையே. என்னங்கடி கதையை பாதியில் நிப்பாட்டிட்டீங்க? இன்ட்ரோவலோ? கதையை முழுசா சொல்லுங்கடி, அப்பதானே கிளைமேக்ஸ் உருவாக்க முடியும். ஏண்டி கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தரை கூட காணுமேடி. ஆமா ஆமா, அந்த அதிசய சாமியார நீ பாத்திருக்கியாடி? அதிசய சாமியாரையா? நானா பார்த்ததே இல்ல. ஐயோ அக்கா, நான் பார்த்ததே இல்லைன்னு தான் சொன்னேன். ஆனா நிறைய பேர் சொல்லி அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். வா, உனக்கு இருக்கு. ஐயோ ஐயோ, டேய் கோட்டை, இவனுங்க கதையை கேட்டு நீ என்ன பண்ண போறேன்னு யோசிச்சியே. அந்த அதிசய அபூர்வ சாமியார இவங்க பார்த்தது இல்லையா? என்னையும் இவங்க பார்த்தது இல்ல. நாம உடனே அந்த அதிசய அபூர்வ சாமியாரா மாறிட வேண்டியதுதான். ஏடா கோட்டை, உனக்காடா நடிப்பு சொல்லி கொடுக்கணும்? உனக்கா 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 தரேன். வர்றேன்டி, லைன் போட்டேன். அக்கா, அவருக்கு தெரியாத வித்தையே கிடையாதான். யார் என்ன கேட்டாலும் அவர் உடனே நிறைவேற்றிடுவாராம். ஆனா ஒண்ணுக்கா, அவர் பணத்துக்கு மட்டும் மயங்க மாட்டாராம். போய் 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 இவன் பணத்துக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. அதுக்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம். அவரு பணத்துக்குலாம் ஆசைப்பட மாட்டாரா? ஆமாக்கா, அவரு முற்றும் திறந்த சாமியாராங்கா. சாமியாரை பத்தி நல்ல அபிப்பிராயம் எல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஒரிஜினல் சாமியாருங்களுக்குமா? ஏய்,
நீ சொல்றத பார்த்தா அவர்கிட்ட நிறைய சக்தி இருக்கும் போல இருக்குடி. ஏய் வாடி நம்ம போய் உடனே அவரை போய் பார்க்கலாம். இத தனக்கா நான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாக்கா, எங்கயாவது போயிட போறாரு. வாடி வாடி போலாம். ஐயா இவ்வளவுதானே உங்க கதை? இத திரைக்கதை வசனம்லாம் எழுதி பெருசா டெவலப் பண்ணிடுறேன் பார். நீங்க இப்படி போய் அப்படி சுத்தி அங்கிட்டு தான் வந்தாகணும். அதுக்குள்ள நான் அங்க போய் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஆச்சா ஆச்சா. சூர்யா, என்ன விஜி, ஊருக்கு போற பஸ் மிஸ் பண்ணிட்டியா? ஆமா சூர்யா, அதான் இங்கிருந்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கிருந்து நம்ம ஊருக்கு போற பஸ் பிடிச்சி போலான்னு இருக்கேன். ஏன் கூட வையன், நான் உன்னை பைக்ல டிராப் பண்றேன். இல்ல வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். நம்ம ஊர் வரைக்கும் பைக்ல வர வேண்டாம், அட்லீஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வரலாம்ல. அது தப்பு இல்லையே. பரவாயில்ல சூர்யா, நான் நடந்தே போய்க்கிறேன். நீ போ, நாளைக்கு பார்க்கலாம். இரு விஜி, ஏன் இப்படி தயங்குற? நீ நானும் ஒரே ஊரு, நம்ம 2 பேரும் சொந்தக்காரங்க. சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சுட்டு இப்போ காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிக்கிறோம். என்ன, நான் 3rd இயர், நீ 1st இயர், இதானே டிஃபரெண்ட். நீ சொல்றதெல்லாம் சரிதான் சூர்யா. நமக்கு, நம்ம ஊருக்கு, நம்ம குடும்பத்துக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்கு. அதை நம்ம மீறக்கூடாது. என்ன விஜி, நீயும் படிக்காதவங்க மாதிரி பேசுற? நம்ம 2 பேரும் பேச்சுக்கு சொந்தக்காரங்களா? நெருங்கின சொந்தம். ஒரு சின்ன நல்லது கெட்டதா கூட உன் குடும்பம் என் வீட்டுக்கும், என் குடும்பம் உன் வீட்டுக்கும் வந்து போற மாதிரி தானே இருக்கு. நாம 2 குடும்பமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும்போது நாம ஏன் விலகியே பழகணும்? சூர்யா, நீ பைக்ல வான்னு சொன்னதும் நான் ஏற மாட்டேன்னு சொன்னதும் ஒரு சின்ன விஷயம். இதையே நீ பெரிய விஷயமா சொல்ற? இல்ல விஜி, நீ என்ன 3வது மனுஷன் நினைக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, உன் கூட பைக்ல வரணும் அவ்வளவுதானே? வந்து பைக்ல மட்டும் இல்ல. அப்போ வேற எங்க உன் கூட வரணும்? இல்ல, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்பதானே சொன்னேன் என்ன பார்த்து 3rd பர்சனா நினைக்காதன்னு. இப்படி நீயே சொல்லிட்டு நீ நினைக்கிற விஷயத்த சொல்ல நீ ஏன் தயங்குற? இல்ல, நான் சொல்ல போற விஷயம் ஒரு முக்கியமான விஷயம். எங்க நான் சொல்றதை கேட்டு என்கிட்ட நீ பேசாம போயிடுவேன்னு பயமா இருக்கு. நீ பயப்படுறத பார்த்தாலே நீ என்ன சொல்ல வர போறன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சா? இவ்ளோ நாள் இல்லாம நீ இன்னைக்கு தயங்கி தயங்கி பேசும்போதே நீ என்ன சொல்ல வர போறன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விஜி, இவ்ளோ ஷார்ப்பா இருக்க? ஷார்ப்பான மைண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்ல சூர்யா. ஒருத்தரோட பேச்சு, நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தாலே புரிஞ்சிடும். அப்படியா? அப்ப என் மனசுல என்ன இருக்குன்னு எங்க நீயே சொல்லு பாப்போம். நீ என்ன லவ் பண்ற, அதுதானே சொல்ல வந்த? ஆமா விஜி, நீ சொல்றது கரெக்ட். தப்பு. இது படிக்கிற வயசு சூர்யா. நம்ம படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்தணும். மத்ததெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இது படிக்கிற வயசு மட்டும் இல்ல, லவ் பண்ற வயசும் தான். இப்ப நம்ம லவ் பண்ணி என்ன பண்ண போறோம்? சொல்லு சூர்யா, இப்ப நம்ம காதலிச்சு என்ன பண்ண போறோம்? ஒன்னும் பண்ண போறது இல்ல, ஜாலியா பேசிட்டு இருப்போம், இல்ல எங்கேயாவது வெளியில போவோம், அப்புறம் மேரேஜ் பண்ணிப்போம். இது முடிவு பண்ணா நாம யாரு? அப்ப பேரண்ட்ஸ் எதுக்கு இருக்காங்க? நம்ம இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிட்டா நம்மள வாழ்த்துறதுக்கா? நம்மள பெத்தவங்க நமக்கு பேரு வச்சதுல இருந்து நமக்கு என்ன ட்ரெஸ், எந்த கலர்ல போட்டா பிடிக்கும்னு, எந்த உணவு பிடிக்கும்னு, எது பிடிக்காதுன்னு ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள தங்களை மாத்திக்கிட்டு எந்த ஸ்கூல்ல சேர்த்தா பிள்ளைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு, எந்த படிப்பு படிச்சா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணி நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க பேரண்ட்ஸோட விருப்பப்படிதான் எனக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கணும். நான் ஒன்னும் பேரண்ட்ஸ் மாரி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலையே.
அப்ப ஏன் காதலுக்கு இதெல்லாம் சுத்துற? காதலிக்கிறதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் விஜி? என்ன சூர்யா இப்படி பேசுற? நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம். அத நம்ம பேரண்ட்ஸ் விரும்பலன்னா நம்ம என்ன செய்வோம்? எப்படியாவது அவங்க சம்மதத்தை வாங்கிடலாம் விஜி. பாத்தியா, எப்படி ஆவதுன்னு உன் வார்த்தையிலேயே கேள்விக்குறியா வருது. எப்படி அவங்க சம்மதத்தை வாங்கிடலாம் விஜி. சரி, நம்ம எது சொல்லியும் பேரண்ட்ஸ் சம்மதிக்கலனா? சொல்லு சூர்யா, என்ன பண்ணுவோம்? ஒண்ணு காதலை மறந்துடணும், இல்ல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படிதானே? நீ என்ன சொன்னாலும் சரி விஜி. அப்போ இந்த காதல்லாம் வேணாம் சூர்யா. என்ன விஜி, ஏன் இப்படி சொல்ற? இப்படிதான் சொல்லியாகணும் சூர்யா. ஏற்கனவே எங்க அக்காவோட காதலாலையும் அவளோட கல்யாணத்தினாலையும் எங்க குடும்பத்துக்கும் தர்மலிங்க மாமா குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் இருக்கு. அதெல்லாம் தெரியும்ல உனக்கு. இன்னமும் எங்க அக்காவை பார்க்க அங்க யாருமே போக முடியல. அவங்களும் யாரும் எங்க வீட்டுக்கு வர முடியல. விஜி, ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் பகை இருந்தது. அதனாலதான் உங்க அக்காவோட கல்யாணத்தை அவங்க ஏத்துக்கல. ஆனா நம்ம 2 பேர் குடும்பமும் அப்படி இல்லையே. எந்த ஒரு சண்டையும் இல்லாம சந்தோஷமா தானே பழகிட்டு இருக்கோம். இப்போ சந்தோஷமா தான் பழகிட்டு இருக்கோம். ஆனா இந்த காதல் கீதல் இதெல்லாம் சொன்னா உடனே பகையாயிடும். அதுதான் நிச்சயம் நடக்கும். பெத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கும்னா அது காதல் மட்டும்தான். அப்படி பெத்தவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்ய எனக்கு விருப்பமும் இல்லை. இல்ல விஜி, நான் உன்னை முறைப்படி பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது அப்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்தது? இல்ல, உன் மனசுல என்ன இருக்குன்னு. இங்க பாரு சூர்யா, இனிமே இந்த காதல் கீதல்னு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. முதல்ல படிக்கிற வேலையை பாரு. உன் பேரண்ட்ஸ் உன் மேல பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காங்க. அதை கெடுத்துறாத. நான் வரேன். ஓடி போ. நீ எனக்கு தானு நான் முடிவு பண்ணிட்டேன். நீயே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கெஞ்ச வைக்கிற. அது இன்னிக்கே ஆரம்பமாக போகுதுடி.